தந்தி டிவி சார்பில் தஞ்சாவூரில் புதிய கல்விக் கொள்கை காவியமா காவிமயமா என்ற தலைப்பில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் மன்றம் குறித்து பார்வையாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த புதிய கல்விக் கொள்கை காவியமா இல்லை காவிமயமா என்று எங்கள் தஞ்சை மாவட்டத்திற்கு தஞ்சாவூரிலே வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுகளித்த வாய்ப்பளித்த தந்தி டிவிக்கு முதலாவது நான் ஆசிரியர் என்ற முறையிலே நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை இன்றைய சூழ்நிலையிலே புதிய கல்விக் கொள்கை காவியமாக இருக்கிறதா இல்லை காவிமயமாக இருக்கிறதா என்று வெளிப்படையாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இங்கே எங்கள் கண்முன்னே கொண்டு வந்து தஞ்சை மக்களுக்கு கொடுத்து நல்லதொரு கருத்துக்களையும் பல்வேறு கருத்துக்களையும் நேரடியாக அள்ளித்தந்த தந்தி டிவிக்கு அனைத்து ஆசிரியர் மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். புதிய கல்விக் கொள்கை என்பது மக்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மக்களின் பதிவாக தந்தி டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. மக்களின் பதிவு நிச்சயமாக அரசுக்கு காதுக்கு எட்டும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி தஞ்சையில் வெகு சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் மன்றத்தில் நமது மதிப்பிற்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்றார். இந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்லிய பல்வேறு கருத்துக்கள், குறிப்பாக புதிய கல்விக் கொள்கைகள் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவது பற்றி பேசிய கருத்துக்கள் எல்லாமே சுவைபட இருந்தது. குறிப்பாக சமஸ்கிருதத்தினுடைய திணிப்பாக இருக்கக்கூடாது, சமஸ்கிருதம் இயல்பாக ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என சொல்கிற கருத்து மிகவும் ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது. பெரிய அளவிற்கான ஒரு விழிப்புணர்வு என்பது இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையை பற்றி தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவில் பார்த்தோம்னாக்க இன்றைக்கி 5ஆம் வகுப்பிற்கு மேல் மாணவர்கள் தொடர்ந்து கல்வியை பெற முடியாது அல்லது இந்த மாதிரியான வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன்லாம் வருதுங்கிறப்ப நிச்சயமாக பழைய குலக்கல்வி முறை என்பது அதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னு சொன்னாக்க அறிவியல் அறிஞர்கள் ஃபாரடே அல்லது தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்கெல்லாம் இப்போ சின்ன பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் பார்த்து ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி நம்ம உபயோகிக்கிற அத்தனை அறிவியல் சாதனங்களையும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அத்தகைய கல்வி முறை என்பது மிக பாதகத்தை விளைவிக்குங்கிற மாதிரி சொன்ன விவரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது.